அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த வாரத்தில் அமோகமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பை இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு லக் அடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் துல்லியமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. லக் அடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அமோகமான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கைகூடும் வேலையாக இந்த தருணம் அமைவது மிதுன ராசிக்காரர்கள் சரியாக ஜனவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான மாற்றங்கள் உண்டு. ஏனென்றால் அதற்கு பிறகு முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், ராசியின் அதிபதியான புதன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமத்திற்குள் நுழைகின்றன. அது மட்டுமல்லாது செவ்வாயும் அஷ்டமத்தில் உச்சபலம் பெற போகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு 4 கிரகநிலைகள் அஷ்டமத்தில் முழுமையாக நுழைய போகின்றன. அதற்கு முன்னதாக சப்தமத்தை வலுப்படுத்தும் இந்த நேரம் என்பது உறுதியாகவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக சப்தமத்தில் வலம் வருகிறார். 10ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக அஷ்டமத்தில் நுழைய போகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் அஷ்டமத்தில் முழுமையாக நுழைவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் உங்களுடைய சிறு முயற்சி கூட தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் அமோகமான வெற்றி இந்த வாரத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் சிந்தித்து கொண்டே இருந்த உங்களுக்கு லக்கடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் கைகூடுவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு லக்கடிக்கும் நேரமாக இந்த தருணம் அமைவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கனகச்சிதமாக கைகூடும். ஏனென்றால் மிக வலுவாக 4 கிரகநிலைகள் 7ஆம் இடத்தில் வலம் வருகின்றன. ராசியின் அதிபதியான புதன், அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாய் என இந்த 4 கிரகநிலைகளும் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். அது மட்டுமல்லாது களஸ்திரஸ்தானம் என்பதால் சுப நிகழ்வு உறுதியாகவே உண்டு. ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சப்தமத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகநிலைகளையும் வலுவாக பார்ப்பதால் குரு சுக்கிர மங்கள யோகம் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்த வாய்ப்புகள் அமோகமாக அமையும் நேரமாக இருப்பதால் தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழு சுபகிரகமான குரு பகவான் தனது சஞ்சார தூரத்தில் 60% மேல் கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய தருணம் என்பது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை ஜென்மகுரு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார் சனி. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், போட்டிகள் நிச்சயமாக விலகும். தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றியடையாமல் தோல்விகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்தித்த சூழலில் இந்த வேளையில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 9இல் ராகு வலம் வருவது நிச்சயமாக பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. தைரியஸ்தானத்தை கேது வலுப்படுத்துகிறாருங்க. துணிச்சலுடன் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், பயம் நீங்கக்கூடிய வகையில் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சந்திரனும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் தான் இந்த வாரத்தில் தொட்ட காரியம் அனைத்தும் தூள் பறக்கும் அமோகமான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வரும் நேரமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக குரு பகவான் வலம் வந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். எனவே சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சிறு சிறு காரிய தடைகளும் அலைச்சல்களும் ஏற்பட்டாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை நிச்சயமாக பெருவாரியான கிரகநிலைகள் கட்டுப்படுத்துவதால் பரிபூரண உடல்நல சுகம் பெற முடியும். நீண்ட நாட்களாக உடல்நல ஆரோக்கிய தொல்லையில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் விலகி நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை விட பாக்கியஸ்தானத்தை ராகு வலுப்படுத்தக்கூடிய வேளையில் தொழில் ஸ்தானத்தை சனி வலுப்படுத்துவதால் எதிர்பாராத குடும்ப வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு
உங்களுக்கு நல்ல தீர்வு நியாயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வேலை பளு அதிகரிக்கும். சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தும் நேரமாகவும் அமையும். ஆனால் அவை அனைத்திற்கும் ஏற்ற ஆதாயம் நிச்சயமாக கிடைப்பதால் உற்சாகம் துளியளவும் குறையாத வகையில் பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரம் அமைவதோடு எதிர்காலத்தை சிறப்பான முறையில் முழு நம்பிக்கையுடன் செயல்படுத்தக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் சிறப்பான லக் அடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் இந்த வேலை செய்யலாமா, வேறு வேலைக்கு செல்லலாமா, தொழில் துவங்கலாமா என்ற மனதில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாகவும் நிச்சயமாக இந்த தருணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. தொழில் ரீதியாக சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே வலுவாக கணித்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை நுணுக்கமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல திட்டங்களை இந்த தருணத்தில் அற்புதமாக செயல்படுத்தும் நேரமாக உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைவதால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் பல மடங்கு லாபம் கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் வெளிநாட்டு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. புதிய முதலீடுகளை சரியான முறையில் மேற்கொண்டு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அனைத்து திசைகளிலும் இருந்து நன்மை நிறைந்த செய்திகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும், அதிலும் குறிப்பாக கிழக்கு திசையிலிருந்து வரும் செய்தி இனிமையானதாக அமையும் ஒரு வேளை இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு மிக பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைப்பதோடு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் உற்சாகமும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய வகையில் கலைத்துறையில் மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சி சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் அமைய போகிறது. பொன்னான தருணமாக அமையக்கூடிய வகையில் எதிர்பார்க்கிற அத்தனை வகையான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. மாணவர்களின் கல்வியில் விடுமுறை தினங்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வாரத்தில் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்ணை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக இந்த வாரத்தில் இருந்தே நிறைவாக கைக்கு வரும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. மாநில அரசின் சலுகை எதிர்பார்த்தபடியே சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது கடினமாக இருக்கக்கூடிய சூழல்கள் மறைந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமாக கைகூடக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த வாரம் உறுதியாகவே அமையும்.